கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டீங்களா, இல்லைன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரா? இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தரை தெரிந்து கொள்ளலை, கர்த்தர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 15வது அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? அவருக்காகவே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு ஸ்பெஷல். ஒரு கிராமம் ஒன்றிற்கு போயிருந்தேன். அப்போது ஒரு குட்டி பையன், இது ஏன் கோழி குஞ்சுன்னு சொன்னான். நான் கேட்டேன், எப்படின்னு கேட்டேன். அவங்களுடைய அம்மா சொன்னாங்க, அந்த முட்டையிலேயே இவன் பேரை எழுதிக்கிட்டான். அந்த முட்டையிலேருந்து வந்த கோழி குஞ்சு இவன் கோழி குஞ்சு, இது இவன் செலக்ட் பண்ணது. பாருங்கள், ஒரு சின்ன பையன் செலக்ட் பண்ணுறான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அவருக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் செலக்ட் பண்ண சாதாரணமாக இருக்குமா? மனுஷங்களே ஒரு கத்திரிக்காயை செலக்ட் பண்ணுறதுக்கு பல முறை சுற்றி பார்க்குறாங்க. ஒரு வெண்டைக்காயை செலக்ட் பண்ணுறதுக்கு காம்பை ஒடிச்சு பார்க்குறாங்க. முருங்கைக்காயை செலக்ட் பண்ணுறதுக்கு முறுக்கி பார்க்குறாங்க. இப்படி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை எதற்காக செலக்ட் பண்ணியிருக்கார் தெரியுமா? அப்படி நாம மகிமைக்காக. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். வேதம் சொல்கிறது, உபாகமம் 7:6 வாசித்து பாருங்க. உபாகமம் 14:2 வாசித்து பாருங்க. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை என் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன். நீங்களும் நானும் சொந்த ஜனம் அல்ல, ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய சொந்த ஜனமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவருடைய பிள்ளையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எதற்காக ஆண்டவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? என்னை காட்டி யோசித்து பார்த்துருக்குறோமா? ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்கிறதுக்காக. பாருங்க, ஆண்டவர் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை ஈசா என்கிற தெய்வ மனிதனுடைய குடும்பத்திற்கு அனுப்புகிறான். நான் சொல்கிறவனை எனக்காக தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இப்போ போகிறான், ஒவ்வொருத்தரையாக பார்க்குறான். அப்போ அபினதாப் ஆறான். அவனை பார்த்த உடனே, இவன் தான் ஆள் வாட்டம் சாட்டமாக இருக்கிறான், ராஜ கலை இருக்குது, இவன் தானா? அப்போ ஆண்டவர் சொன்னார், 1 சாமுவேல் 16:7, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நீ பார்க்கிறா. மனுஷன் முகத்தையும் சர்ற வளர்ச்சியும் பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்ப்பேன். ஆண்டவர் நம்மளுடைய சர்ற வளர்ச்சி, ஞானம், அறிவு, புத்தி, திறமை, பணம், வசதி, படித்தவன் அப்படிலாம் செலக்ட் பண்ணலை. ஆகாதபடி ஆடு மேய்ச்சிட்டு இந்த தாவீதை கத்த தெரிந்து கொண்டா. நல்ல கவனிங்க, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா ஒரு பெரிய திட்டத்திற்காக. 1 கொரிந்தியர் 1:27-28 இந்த 2 வசனத்தை கட்டாயம் படிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டா. பலவான்களை வெட்கப்படுத்த உலகத்தில் பலவீனர்களை தெரிந்து கொண்டா. உள்ளவைகளை அவமாக்க தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டா. அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை என்னை கதை தெரிந்து கொண்டான்னா ஒரு பெரிய நோக்கம் உண்டு. செபிக்கலாமா? தகப்பனே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறட்டும், எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டால் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.